வணக்கம். தொகுதி மக்களின் செல்வாக்கை பெற்று வளர்ந்து வரும் என்னை எனது புகழை பொறுத்துக் கொள்ள முடியாத தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் என் மீது அவதூறு பழி சுமத்தி வருகிறார் என்று முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் சாலையில் உள்ள ஒரு இடத்தினை நான் சீமோன் என்பவரிடம் இருந்து கடந்த வருடம் முறையான பத்திரப்பதிவு செய்து வாங்கினேன். அதில் பராமரிப்பு பணிகள் செய்யும்போது அங்குள்ள பொதுமக்கள் எங்களுக்கு இந்த ஆலமரத்தை தெய்வ வழிபாடு செய்ய விட்டுக் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் அந்த மரத்தினையும் மேலும் கோவில் கட்டிக்கொள்ள குறிப்பிட்ட இடத்தினையும் விட்டுக் கொடுப்பதாக அவர்களிடம் கூறினேன். அதாவது தோராயமாக 350 சதுரடி இடத்தினை கோவில் கட்ட கொடுப்பதாக உறுதியளித்தேன். தற்போது அதன் மார்க்கெட் மதிப்பு குறைந்தபட்சம் 30 லட்சம் இருக்கும். தொகுதி மக்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்த இடத்தினை விட்டுக் கொடுப்பதாக கூறினேன். இதனை ஏற்றுக்கொண்ட அப்பகுதி மக்கள் நன்றி கூறி அடுத்த வாரம் எனக்கு பாராட்டு விழா வைத்துள்ளனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவதூறு பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக இன்று காலை அந்த இடத்தில் போர்வெல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த எனது பணியாட்களிடம் மேற்கொண்டு பணி செய்யக்கூடாது என்று குண்டர் படையுடன் அவர் தலைமையில் உருளையன்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் செந்தில் கண்முன்னாலேயே என் பணியாளர் தாக்கப்பட்டார். மேலும் இந்த இடம் முழுவதும் கோவிலுக்கு சொந்தம் என்று பொய் குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர். சட்டப்படி நான் அந்த இடத்தினை சார் பதிவாளர் அலுவலகம் மூலம் முறையாக பத்திரப்பதிவு செய்துள்ளேன். அதற்கான பத்திர நகலை பத்திரிகையாளர்களான உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் என்றும், நான் பொது வாழ்வில் நேர்மையை கடைபிடித்து கண்ணியத்துடன் வாழ்பவன். என் மீது அவதூறாக பொய்ப்புகார் கூறி வரும் சில அரசியல்வாதிகள் இனிமேலாவது இதுபோல் நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். சட்டப்படி நான் அவர்கள் மீது நீதிமன்ற வழக்கு தொடருவேன். இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் என்று நீதிமன்றத்தில் நிரூபித்தால் அந்த இடத்தையும் என் அரசியல் பணியையும் விட்டுவிட்டு போய்விடுகிறேன் என்று அவர் கூறினார். நான் இந்த நெல்லித்தோப்பு தொகுதியில் திருவள்ளுவர் சாலை அந்த இடத்துல என்னன்னா, இந்த ஜிஜி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்து பார்த்துருப்பீங்க நீங்க முன்னாடி. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு இடத்த ஒன்று வாங்கினாங்க, ஒரு சொல்தாட்ட. இன்னும் அந்த சொல்தா இருக்காரு. அந்த ஜிஜி ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி அந்த பங்களால இருக்காரு. முன்னாடி இருக்கிற ஒரு இடத்த ஒன்று வாங்கினேன். கடந்த வாரம் நான் அங்கே போய் அந்த இடத்த போய் சுத்தம் பண்ண இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அங்கே ஒரு ஆலமரம் ஒரு 20-30 வருஷமா ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்தை நாங்கள் தெய்வ வழிபாடு செய்கிறோம், அதனால எங்களுக்கு இந்த இடத்த விட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அது என்னுடைய தொகுதியாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் நான் அங்கே நெல்லித்தோப்பு தொகுதியில் நிற்க போகிற ஒரு சூழ்நிலை காரணமாக நான் என்ன செஞ்சேன்னா, மக்கள்லாம் எல்லாம் ஒரு 60-70 பேர் கூட்டிட்டாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம். உடனே நான் என்ன பண்ணேன், அந்த இடத்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடத்த நான் இந்த இடத்த விட்டு கொடுத்துட்றேம்மா, இதில் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி கோயிலும் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் நான் என் வாயிலேருந்து இப்படி வார்த்தை வரேன்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாங்க, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு பாராட்டு விழா வைக்க போறேங்க அப்படின்னு அங்கே இருக்கவங்களாம் பேசிக்கினாங்க. இதை பொறுக்க முடியாத தொகுதி எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் இன்றைக்கு நான் வேப்பூருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயமா போயிருக்கிறேங்க. இன்னைக்கு எங்களுடைய பணியாட்கள் போர் வேலை செய்யறாங்க. அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக போர் வேலை செய்யறதுக்காக காம்பவுண்டுக்காக போர் வேலை செய்யறாங்க. அதுக்காக கோட்டை போட்டு இருக்கிறப்போ நேராக ஓம் சக்தி சேகர் அவங்க படைபலத்தோட எங்க ஆளை அவர் கையை வாங்கினாரு. அவ்வளவுதான், அவங்க பின்னாடி இருக்க ஆளெல்லாம் தாக்கிட்டாங்க. தாக்கப்பட்டவர் அவர் தான். காப்போம் இவர் தாக்கிட்டாங்க. உடனே இதை மாதிரி அடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு அவர் மறைக்கிறது என்ன சொல்றாரு, இந்த இடம் முழுவதும் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஆள் அடிச்சது இல்லாம மறைக்கிறதுக்கு உடனே வேற ஒருத்தர் பூவான் பரியம் கூட்டு அங்க மோளை அடிச்சு கச்சேரிலாம் நடத்தி இந்த இடம் முழுவதுமா கோயிலுக்கு கொடுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னுடைய சொந்த இடம். நாம விட்டு கொடுத்தோடைய மதிப்பு மட்டும் 30 லட்ச ரூபா மதிப்புங்க. நான் என் தொகுதி மக்களுக்காக கொடுத்திருக்கிற மதிப்பு மட்டும் 30 லட்ச ரூபா மதிப்புள்ள இடம். இப்பத்திய மார்க்கெட்டுக்கு நான் சென்ற வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாங்கின அந்த இடத்த 30 லட்ச ரூபா மதிப்புள்ள என் மக்களுக்காக அந்த இடத்த கோயில் கட்டி கொடுத்ததுக்காக நான் விட்டு கொடுத்தேன். அது இல்லாம சுத்தமா அந்த இடத்த வேணும் அப்படின்றதுக்கு சாக்கு சொல்றது போல இந்த இடமே கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்றேங்க, எல்லாமே தெரியுங்க. அந்த இடம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பட்டாவோ ஒரு பத்திரமோ இல்ல இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடமோ இல்லாட்டா கோயில் பேர்ல ஒரே ஒரு கரண்ட் பில்லோ ஒரு தண்ணிக்கான பில்லோ இருந்ததுன்னா
நான் அரசியல் வாழ்க்கையும் விட்டுட்டு போயிடுறேன், அந்த இடத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. உங்க பிரஸ் முன்னாடி இப்போ சொல்றாங்க, என் அரசியல் வாழ்க்கையும் விட்டுறேன், பிளஸ் அந்த இடத்தையும் விட்டு கொடுத்துறாங்க. இப்போ இதை விட ஒரு நிலம் சொல்லுமா நீங்க சொல்லிக்காங்க. இதை நீங்க உங்க பத்திரிகை தரப்படி நீங்க எம்எல்ஏன்னு பார்க்க வேணாம். தயவுசெய்து நீங்க நியாயத்தை தயவுசெய்து நீங்க பத்திரிகை எழுதணும். அவர் பாட்டு நீங்க தெரிஞ்சிருக்கோம், எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஒரு எம்எல்ஏ தான் கையை ஓங்கி அடிக்கிற அளவுக்கு போய் நிற்கிறாரு கடந்த 6 வருஷமா. 6 வருஷமா அவருக்கு இல்லாத அக்கறை அந்த இடத்த என்ன பண்ணிக்கணும்? 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த அந்த சொல்லிட்டு அவர் வேலைக்கு வாங்கியிருக்கலாம். அவர் வேலைக்கு வாங்கி அது மக்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா அது பாராட்டக்கூடியது. நான் வாங்கி மக்களுக்கு கொடுக்க போறேன், எனக்கு பாராட்டு வைக்கிறாங்கன்ற ஒரு பொறாமை தாங்க முடியாம காழ்ப்புணர்ச்சியில இதை போல அவதூறு சொல்லி என் மேல வீண் பழியை சுமத்தி என் கால தாக்குனது தப்புங்க. நீங்க பிரஸ்காரங்க, இதுக்கு நீதி வழங்கணும். உங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது, உங்கள்கிட்ட அந்த பொறுப்பை படிக்கிறேன். புதுவை ஆளுநர் இக்பால் சிங்கை முதல்வர் ரங்கசாமி மற்றும் தலைமை செயலாளர் சத்யவதி ஆகியோர் சந்தித்து அரசு நிர்வாகம் குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை முதல்வர் ரங்கசாமி திடீரென்று ஆளுநர் மாளிகைக்கு வந்தார். அப்போது தலைமை செயலர் சத்யவதி, ஐஜி சர்மா ஆகியோரும் அங்கு வந்தனர். பின்னர் அனைவரும் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் அரசு அதிகாரிகள், காவல் அதிகாரிகள் இடமாற்றம் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் அங்கிருந்து விடைபெற்று சென்றனர். இந்த சந்திப்பு குறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை அரசு நிர்வாகம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து பேசினேன் என்று கூறினார். எனவே அரசு அதிகாரிகள் இடமாற்றம் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. புதுவை வனத்துறை சார்பில் வனவிலங்கு வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி தலைமையேற்று விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். புதுவை வனத்துறை மற்றும் வனவிலங்கு துறை சார்பில் தலைமை அலுவலகத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு வார விழா நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வனத்துறை செயலாளர் பெர்டின் முன்னிலையில் விவசாயிகளுக்கு உயர்ரக சவுக்கு கன்றுகளை வழங்கி பேசுகையில், புதுவையில் சமூக காடுகள் உள்ளன, அவற்றை அதிகம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். எனவே மரங்களை வெட்டும்போது வேறு மரங்களை நட வேண்டும் என்று தொழிற்சாலைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் என்றும், வெளிநாட்டு பறவைகள் வரும் ஊசுட்டேரியை சுற்றுலா தலமாக வளர்க்கவும் பறவைகள் சரணாலயமாக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்று கூறினார். சிறப்பு விருந்தினராக வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிட அரசு கொறடா நேரு, தலைமை செயலர் சத்யவதி ஆகியோர் வாழ்த்துரையினை வழங்கினர். முன்னதாக வன காப்பாளர் அனில்குமார் விருந்தினர்களை வரவேற்று பேசிட, நிறைவாக துணை இயக்குநர் முருகேசன் நன்றி கூறினார். விழாவில் உயர்ரக சவுக்கு கன்றுகள் நடவு செய்யும் முறை பற்றி விளக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மகளிர் ஆணைய ஊழியர்கள் அலுவலகம் எதிரில் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மகளிர் ஆணையத்தில் 37 ஊழியர்களுக்கு கடந்த 8 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என்றும், அதனை வழங்கிட வலியுறுத்தியும் கடந்த 31ஆம் தேதி முதல் ஊழியர்கள் பலகட்ட போராட்டம் நடத்தியும் இதுவரை அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அடுத்த கட்டமாக மகளிர் ஆணைய ஊழியர்கள் அலுவலகம் எதிரில் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மகளிர் ஆணைய ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கஞ்சி காய்ச்சி கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் திமுக பிரமுகரும் தொழிலதிபருமான சுரேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை கூறினார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியான பெரியார் நகரில் வசித்து வரும் திமுக பிரமுகரும் தொழிலதிபருமான சுரேஷ் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் பேபிசாரா இல்லத்தில் உள்ளவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து தனது இல்லத்தில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய சுரேஷை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதேபோன்று சுரேஷின் ஆதரவாளர்கள் கேபிள் சண்முகம், பாண்டியன், அந்தோணி, ரவி, சங்கர், சார்லஸ், விஜி, லூர்து, ரீமா உள்ளிட்ட பலரும் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் சுரேஷ் கேக் மற்றும் இனிப்புகளை வழங்கி பிறந்த நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடினார். புதுவையில் வெளிப்படையாக மாணவர் தேர்தலை நடத்தக் கோரி காங்கிரஸ் அலுவலகத்தை இழுத்து பூட்டி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவையில் மாணவர் காங்கிரசுக்காக நடைபெற்ற நிர்வாகிகள் தேர்தலை கல்லூரி மாவட்டத்தில் வெளிப்படையாக நடத்தவில்லை, ரகசியமாக நடத்தினார்கள் என புகார் தெரிவித்து அனைத்து கல்லூரிகளிலும் உள்ள காங்கிரஸ் தரப்பு மாணவர்கள் செட்டித்தெருவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு திரண்டு வந்து முன்பக்க கதவை இழுத்து பூட்டி மாணவர் தேர்தலை வெளிப்படையாக நடத்த வேண்டும் என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் அப்போது காங்கிரஸ் அலுவலகத்தில் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் இல்லாததால் அலுவலக ஊழியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில்
புதுவை மாநில காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் ரூபேஷ் வெளிப்படையான தேர்தல் நடத்தி மாணவர் காங்கிரஸ் தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று கூறினார். ஆனால் தற்பொழுது தேர்தலுக்கான விண்ணப்பங்களை ரூபாய் பெற்றுக்கொண்டு கொடுத்துவிட்டு அதை பூர்த்தி செய்து எங்கே எப்போது அளிக்க வேண்டும் என அறிவிக்காமல் உள்ள நிலையில் தேர்தல் 2 நாட்களுக்கு முன்பு நடந்துவிட்டதாக தெரியவந்துள்ளது. எனவே அதை ரத்து செய்துவிட்டு புதிய நிர்வாகிகளை வெளிப்படையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. வனவிலங்கு வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்து வனவிலங்குகளை பார்வையிட்டார். புதுவை வனம் மற்றும் வனவிலங்குத்துறை தலைமை அலுவலகத்தில் வன மகோத்சவம் மற்றும் வனவிலங்கு வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு பேரணியை வனத்துறை அமைச்சர் தியாகராஜன், அரசு கொறடா நேரு, தலைமை செயலர் சத்யவதி, வனத்துறை செயலர் பெர்டின் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக வன காப்பாளர் அனில்குமார் வரவேற்று பேசினார். நிறைவில் துறை இயக்குநர் முருகேசன் நன்றி கூறினார். வன அலுவலகத்தில் புறப்பட்ட பேரணி நெல்லித்தோப்பு, பெரியார் நகர் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு சென்று நிறைவில் வனத்துறை அலுவலகத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தியாகராஜன், அரசு கொறடா நேரு மற்றும் அதிகாரிகள் வனத்துறையில் உள்ள மயில், மான், அரிய வகை வெள்ளை நாகம், மலைப்பாம்பு, அவற்றின் குட்டிகள் போன்ற பல வனவிலங்குகளை பார்வையிட்டனர் மற்றும் அவற்றின் பராமரிப்பை பற்றி வன காப்பாளரிடம் கேட்டு தெரிந்து கொண்டனர். வாகனங்களின் எண் பலகையில் உள்ள தேவையற்ற வாசகங்கள் மற்றும் படங்களை 2 நாட்களுக்குள் நீக்க வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து ஆணையர் கரிகாலன் கூறுகையில், புதுவையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து அரசு துறை, பொதுத்துறை வாரியங்கள், சங்கங்கள் மற்றும் தனியார் மோட்டார் வாகனங்கள் மத்திய மோட்டார் வாகன விதியின்படி ஒவ்வொரு மோட்டார் வாகனத்திலும் உள்ள முன்பக்கம் மற்றும் பின்பக்க கண்ணாடிகள் 70% குறையாத காணொலி பரிமாற்றத்துடனும், பக்கவாட்டுகள் 50% குறையாத காணொலி பரிமாற்றத்துடனும் இருக்க வேண்டும் என்றும், எண் பலகையில் பதிவு எண்களின் எழுத்துக்கள் ஆங்கிலத்திலும் மற்ற எண்கள் அரபிக் எண்களிலும் இருக்க வேண்டும் மற்றும் போக்குவரத்து வாகனங்களில் மஞ்சள் பின்னணியில் கருப்பு வண்ணத்திலும், மற்ற வாகனங்களில் வெள்ளை பின்னணியில் கருப்பு வண்ணத்திலும் இருக்க வேண்டும். மேலும் எண் பலகையில் உள்ள பெயரோ, பதவியோ அல்லது பிற வாசகங்களோ அரசியல் தலைவர், சினிமா நடிகர், நடிகையர், கடவுளின் படமோ பொருந்து இருந்தால் அவற்றை 2 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். மேலும் விதிகளை கடைபிடிக்க தவறியவர்கள் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களின் மீது மோட்டார் வாகன விதிகளின்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.